எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பாலிடிக்ஸ் எல்டிஆர் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வரவேற்கிறேன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிவர இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இந்த நிலையில் ஏப்ரல் 29ஆம் தேதி வெளியான கருத்து கணிப்புகள், அதாவது வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் ஏற்படுத்திய தாக்கம் முழுமையாக ஒளிஞ்சிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது அன்னைக்கு தமிழர்களை, தமிழ்நாட்டில் மட்டுமில்லை உலகம் முழுவதும் வசிக்கும் தமிழர்களை பெரிய குழப்பத்தில் ஆழ்த்தும் அளவுக்கு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் இருந்துச்சு. பட் அதோட தாக்கம் ஏறத்தாழ முற்றிலும் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சில பதிவுகளை பார்த்த சில நண்பர்கள் நேராக ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுகிறது கருத்துக்கள் எல்லாம் நல்லா இருக்குங்க, பட் வீடியோ குவாலிட்டி இல்லை, லைட்டெல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது, ஃபேஸ் சரியாக தெரிய மாட்டேங்குது, இப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 குறைகளை சொன்னாங்க. அதாவது நான் பேசுகிற விவரங்கள், நான் அளிக்கும் தகவல்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வீடியோ குவாலிட்டியெல்லாம் இப்போ எங்கிட்ட இருக்கிற வசதியில் இதுதான் கொடுக்க முடியும். ஃப்யூச்சரில் போக போக சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பதில் தான் சொன்னேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோ குவாலிட்டி சரியில்லை, அவுட் சரியாக வரல அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ப்ளீஸ் பியர் வித் மீ. நம்ம சீக்கிரம் சரி பண்ணிக்குவோம். இப்போ நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ நான் பேசுகிற கருத்துக்கள், நான் உங்களுக்கு கொடுக்குற தகவல்கள் ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் தொடர்ந்து பதிவுகளை வெளியிட்டுருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்த பின்னாடி பட்டியலினத்தவரோட வாக்கு யாருக்கு போகும் அப்படிங்கிறது குறித்து பெரிய அளவில் விவாதங்கள் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம பேசுகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஊடகங்கள் எப்படி வழக்கம் போல் மக்களை ஏமாத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு, தமிழ்நாட்டில் பாஜக வலுவடைந்து வருகிறது, அதோட பின்னணியும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ பட்டியலினத்தவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி பெரிய அளவில் இருக்குது. இது கடந்த 2 நாளாக பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. இது தொடர்பான தகவலுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி பட்டியலினத்தவர் அப்படின்னா யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பட்டியலினத்தவர் அப்படின்னா யாருன்னா எல்லாருக்கும் தெரியும். சாதி ரீதியாக தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது தாழ்ந்தவர்கள் கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்கள் அவங்க தான். தாழ்த்தப்பட்ட சாதியினர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்கள நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டாம், பட்டியலினத்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த பட்டியல் இனத்தவர் அப்படின்ட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு 2-3 சாதிகள் இருக்குது. மேக்சிமம் ஒரு 3-4 சாதிகள் இருக்கலாம். அந்த சாதி பெயர்கள் கூட நமக்கு வேண்டாம். ஆனால் அவங்களோட அரசியல் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருப்பியும் நம்ம எம்ஜிஆர் கிட்ட தான் போகணும். எம்ஜிஆர் அவரோட படங்களில் ஒரு படம் மதுரை வீரன் அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தார். இந்த மதுரை வீரன் படத்தில் ஒரு ஹீரோ கதாபாத்திரம் இருக்கும். அதாவது அந்த படத்தோட தலைவர், கதை தலைவர், அந்த தலைவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர், அதாவது அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட ஒரு சாதியை சேர்ந்தவர். அவர் தன்னோட காவல் காக்கிற திறமையோ ஏதோ ஒரு திறமையினால ஒரு பெரிய அளவில் போற்றப்பட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் கடைசியில் மாறுகையெல்லாம் வாங்கின மாதிரி ஒரு ஸ்டோரி. அந்த படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது. அதோட கதையை நமக்கு ஞாபகம் இல்லை. அந்த கதையை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டியதும் இல்லை. ஆனால் அந்த படத்தில் எம்ஜிஆர் நடித்த பின்னாடி, அந்த மதுரை வீரன்கிற படத்தில் எம்ஜிஆர் நடித்த பின்னாடி, அந்த மதுரை வீரன் இந்த பட்டியலினத்தவர்களோட பெரும்பாலான மக்களோட குலதெய்வமாக இருக்குது. பட்டத்தரசி அம்மன் அப்படிலாம் சொல்லுவோம் நம்ம. அதாவது மதுரை வீரன் இந்த பட்டியலினத்து மக்களோட பெரும்பாலானவர்களோட குலதெய்வமாக இருக்கிறதுனால எம்ஜிஆரை அவங்க பெரிய அளவில் சார்ந்திருந்தாங்க. வாத்தியார்னு சொல்லுவாங்க. 1980களில் 90களில் 2000 வரைக்குமே வாத்தியார் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டு எம்ஜிஆர் இரட்டை இலைக்கு வாக்களிப்பதை, அதாவது பட்டியலினத்தவர்களில் 95% பேர் இரட்டை இலைக்கு வாக்களிக்கிறவங்களா இருந்தாங்க. இதுதான் கடந்த கால ஒரு உண்மை. அதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, திருமாவளவன் எமர்ஜ் ஆகிறார். இவர் 1990 2000க்கு பின்னாடி தான் எமர்ஜ் ஆகிறாரு. அப்படி எமர்ஜ் ஆகும்போது அவர் தன்னோட கட்சி சாதி கட்சி இல்லை அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருந்தாலுமே, அவர் ஸ்டார்டிங்கில் அந்த பட்டியலினத்தவர்களுக்காக தான் செயல்பட்டு இருந்தார். அப்போ என்னாச்சுன்னா, அவரை சார்ந்து பெரும்பாலான வாக்குகள் வெளியில் போகிறதுக்கு, அதாவது அவரை சார்ந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சுது. இதுக்கு காரணம் பெரியாரை பற்றி நான் ஏற்கனவே என்னோட பதிவில் சொல்லிக்கிறேன். பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பெரியாரை பற்றி எப்போ பேசுறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, அதாவது முன்னாடி வழக்கமாக மகாகவி பாரதியார், கப்பலோட்டிய தமிழர், பெரியார், கவிமணி தேசிக விநாயகம், இப்படிப்பட்ட கவிஞர்கள், புலவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருத்தராக பெரியார் இருந்தார். ஆனால் 2010க்கு பின் இந்த 2G ஊழல்
பிரச்சனை வந்த பின்னாடி கருணாநிதி வந்து எப்படியாவது அந்த ஊழல் பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக பெரியார் இயம்னு ஒன்றை வந்து பெரிய அளவில் முன்னெடுத்தார். அதுக்கு பின்னாடி தான் பெரியாரை பற்றி எவ்வளோ தூரம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சோம். ஸோ அந்த பெரியார் இயம் அப்படிங்கிறது வந்து முன்னெடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவர்கள், ஆண்ட பரம்பரை இப்படியெல்லாம் பேசி இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் பேசும்போது இந்த பட்டியலினத்தவர்கள் பெரும்பாலானோர் திமுகவுக்கு ஆதரவாகவும் திருமாவளவனுக்கு ஆதரவாகவும் அப்புறம் இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமி எல்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி தலைவர்களை நோக்கி பயணப்பட தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் 2016, 2021 தேர்தல் வரைக்குமே அதிமுகவுக்கு பட்டியலினத்தவர்களோட குறிப்பிட்ட கணிசமான எண்ணிக்கையிலான வாக்குகள் கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம புறந்தள்ளி விட முடியாது. இப்படி இருக்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த பட்டியலினத்தவர்கள் யாருக்கு வாக்களித்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தா, பாரம்பரியமா இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களித்து கொண்டிருந்த பட்டியலினத்தவர் இரட்டை இலைக்கு தான் வாக்களிச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க பொண்ணுங்க வந்து விஜய் கட்சிக்கு வாக்களித்திருக்கலாம், ஒரு விஷயம். ரெண்டாவது, திருமாவளவனை சார்ந்து அரசியல் செய்து வந்த பட்டியலினத்தவர்களில் கணிசமான எண்ணிக்கையிலானவர்கள் விஜயை நோக்கி போயிட்டாங்க. திமுகவிற்கு ஆதரவளித்து வந்த பட்டியலினத்தவர்கள் பெரும்பாலான எண்ணிக்கையில் விஜயை நோக்கி போயிட்டாங்க அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. ஸோ பட்டியலினத்தவர்கள் வாக்கு 2026 தேர்தலில் பெருமளவில் பெரும் எண்ணிக்கையில் விஜய் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தால் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். இதில் ஊடகவியலாளர்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஊடகவியலாளர்கள் இப்போ 2 நாளாக என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு விஜய் அதிகமான எண்ணிக்கையில் வாக்குகளை பெறுகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிமுக பலவீனம் அடையும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி நம்ம ஏற்கனவே 2-3 பதிவுகளில் பேசியிருக்கோம். இந்த பதிவிலையும் அதை பத்தி ஷார்ட்டா பார்த்துருவோம். விஜய்க்கான வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க எல்லா கட்சியிலிருந்துமே வெளியில வந்திருக்காங்க. இதுல கடந்த 2021 தேர்தலில் விஜயோட ஆதரவாளர்கள் எல்லாமே திமுகவுக்கு வாக்களிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது மைனாரிட்டிஸ், திமுகவிலிருந்து விஜய் ஆதரவாளர் இவங்க எல்லாம் வந்து அதிகமாக வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருந்துதான் பெரும் எண்ணிக்கையிலான வாக்குகள் திசை மாறி விஜயை நோக்கி பயணித்திருக்கின்றன அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும். ஸோ பாரம்பரிய வாக்காளர்கள் பட்டியலினத்தவர்கள் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் இரட்டை இலைக்கு வாக்களிப்பாங்க. ஒரு குரூப் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கும், விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாக்களிச்சுட்டு இருந்தாங்க. இதில் எல்லாம் டென்ட் யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் தான் மிகப்பெரிய இழப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது பட்டியலினத்தவர்கள் இந்த தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் அதிமுகவுக்கும் விஜயோட தாவேக்காவுக்கும் தான் வாக்களித்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த சோகால்டு ஊடகவியலாளர்கள் பேசுறதுக்கு நேர் எதிரான விளைவுகள் தான் இந்த தேர்தல் களத்தில் ஏற்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக எண்ணிக்கையிலான வாக்குகளை வாங்குகிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு திமுகவும் திமுகவோட கூட்டணி கட்சிகளும் தான் பலவீனம் அடையுமே ஒழிய அதிமுக பலவீனம் அடையாது. இதுல வந்து ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ திமுகவுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் கைப்பற்றுகிறார் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, ஏடிஎம்கேவுக்கு எதிரான வாக்குகள் இருக்கும் இல்லையா, அந்த வாக்குகள் இதற்கு முன்னாடி திமுகவுக்கு போயிட்டு இருந்துச்சு. இந்த முறை அதையும் வந்து விஜய் தான் கைப்பற்றுகிறார். அப்படி பார்த்தாலுமே பட்டியலினத்தவர்களோட வாக்கு அதிக எண்ணிக்கையில் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் கிடைத்திருக்குமே ஒழிய திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் கிடைத்திருக்கிற வாய்ப்பு இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்கள் இன்னும் தொடர்ந்து திமுக தான் ஜெயிக்குது அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை இந்த தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்கள் இன்னும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற பிம்பத்தையே திருப்பி உருவாக்கிட்டு இருக்காங்க. பட் இதனால என்ன பயன் அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. இன்னும் ஒரே ஒரு நாள் ரிசல்ட் வர்றதுக்கு. ரிசல்ட் வந்த பின்னாடி பார்ப்போம். அடுத்த பாயிண்டா தமிழ்நாட்டில் பாஜக வலுவடைந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் முன் வச்சிருக்கேன். இது வந்து எதை வச்சு முன் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி எப்போ பெரிய அளவில் தெரிய வந்ததுன்னா, 1987 வந்து எம்ஜிஆர் மறைந்த போது பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் யாருக்கும் தெரியாது. ஒரு கிராமத்தில் போயிட்டு ஒருத்தர் கேட்டிங்கன்னா அவருக்கு அது பாஜக அப்படிங்கிற பேர் தெரியாது. அன்னைக்கு வந்து திமுக அதிமுக 2 கட்சி தான் யாருக்குமே தெரியும். அந்த நேரத்தில் ஒரு லேட் 80s சொல்லலாம், 87, 88, 89 பார்த்தீங்கன்னா இந்த சோகத்தில் வந்து எழுதியிருப்பாங்க இந்த அயோத்தி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அப்போ கூட நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு எங்கிட்டே பலர் கேட்டிருக்காங்க, அயோத்தி அப்படிங்கிற ஒரு இடமெல்லாம் எங்கேயோ தேவலோகத்தில் இருக்குதுன்னு நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம், இப்போ என்னடானா எங்கேயோ வடநாட்டில் இருக்குதுன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க செவத்தில் அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அயோத்தி விளம்பரங்கள் எல்லாம் அப்போதான் வர தொடங்குச்சு. அப்போதான் பாஜகங்கிற ஒரு கட்சியை பற்றியுமே வந்து தமிழ்நாட்டில் பேச தொடங்கினாங்க. அப்போ பாஜக வந்து ஒரு கிராமத்திலையும் போயிட்டு இந்த பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. என்ன முதல்ல அவங்க பண்ணி தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பல ஊர்கள், சென்னையிலேருந்து எல்லா ஊர்களையும் அவங்க பண்ணின வேலை என்னன்னா பிட் நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த சுதேசி பொருள்களை வாங்குவோம் அப்படி தான் பாஜக வந்து தமிழ்நாட்டில் என்ட்ரு ஆனாங்க.
அந்த காலகட்டங்களில் தான் அந்த அத்வானி ஐயாவோட ரத யாத்திரை, அவரோட தீவிர பிரச்சாரம் இதெல்லாம் வந்து லேட் 80s வந்தது. அந்த சுதேசி அந்த நோட்டீஸில் வந்து இந்த வஜ்ரதந்தி, விக்கோ வஜ்ரதந்தி இது மாதிரி நம்ம இந்திய கம்பெனிகளோட பேரெல்லாம் எழுதி இந்த கம்பெனியோட பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனோட தான் பாஜக தமிழ்நாட்டில் என்ட்ராச்சு. அதாவது நான் சொல்றது பெரிய ஹைடெக் சிட்டியில் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஹை லெவல் பொலிட்டீஷியன்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே தெரியாது அப்படின்னு சொல்லலை. நான் சாதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கிற வழக்கமான பெரும்பாலான குடிமக்களுக்கு பாஜகவை பற்றி தெரிய வந்தது அந்த காலகட்டம் தான். அதுக்கு பின்னாடி மெதுவாக பாஜக வளர்ந்துட்டு இருக்கும்போது ஆர்எஸ்எஸ்ன்னு பாஜகவோட வளர்ச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுச்சு. அப்புறம் ஏபிவிபி இந்த மாதிரி வந்து ஆர்எஸ்எஸோட துணை இயக்கங்கள் எல்லாம் வந்து பாஜகவை பற்றி கொஞ்சம் விளம்பரப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இப்போ இருக்கிற குடியரசு துணைத் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, சிபி ராதாகிருஷ்ணன், அவர் வந்து மாநில தலைவராக இருந்தப்ப பெரிய அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், கோயம்புத்தூரில் இருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன், அப்புறம் தருமபுரி ஏரியாவிலேருந்து கருணாகரன் ஒருத்தர் வருவார். இந்த மாதிரி ஒரு பேச்சாளர்கள் வந்து 2010, 14, 13 காலகட்டங்களில் இவங்கெல்லாம் வந்து தொலைக்காட்சி விவாதங்களில் பாஜக சார்பில் பேசி பாஜகவை தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக காலூன்றும் வேலைகளை செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இலகணேசன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற தலைவர்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பங்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இடையில 2006 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அனௌன்ஸ் பண்ணினப்ப கூட பாஜக கூட்டணிக்கு போயிருந்ததுன்னா அதோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்திருக்கு. பட் அந்த பீரியட்ல அவங்க கூட்டணிக்கு போல. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2011 தேர்தலுக்கு பின்னாடி தொலைக்காட்சி விவாதங்களில் இந்த மாதிரி தலைவர்கள் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. 2014க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரும் எண்ணிக்கையில் புதிய தலைவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் எல்லாம் வந்து தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று அந்த கட்சிக்கு பெரிய அளவிலான ஆதரவை திரட்டினாங்க. அதாவது லேட் 80ஸ்ல அந்த கட்சி அறிமுகமானது. நான் சொல்ல சாதாரண கிராமத்திலேயோ ஒரு டவுன்லேயோ இருக்கிற சாதாரண எளிமையான மக்களுக்கும் அறிமுகமானது அந்த பீரியடில். அதுக்கு பின்னாடி ரத யாத்திரை, அப்புறம் இந்த குண்டு வெடிப்பு, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாமே பாஜகவுக்கான ஆதரவை பெருக்குச்சு. அப்புறம் சிபிஆர் ஒர்க் பண்ணினார், பிற தலைவர்கள் ஒர்க் பண்ணாங்க. 2014 கூட திருச்சியிலே நடந்த மாநாட்டில் 5 லட்சம் பேர் பங்கேற்றாங்க. அப்போ இலகணேசன் பேசும்போது என்ன சொன்னார்னா, இங்க வந்து நீங்க 5 லட்சம் பேர் வந்திருக்கீங்க, பட் இந்த 5 லட்சம் பேரும் பாஜகவுக்கு வாக்களிப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட கேட்டாரு. நீங்க 2014 வெளியான செய்திகளை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியை அவர் கேட்டது எல்லா செய்தித்தாள்களிலும் வந்திருந்தது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது 2020 கர்நாடகாவில் ஐபிஎஸ் ஆஃபீஸராக பணியாற்றி கொண்டிருந்த அண்ணாமலை, நம்ம தமிழ்நாட்டுக்காரரு அண்ணாமலை வந்து அவர் அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸராகவே இருந்திருந்தார்னா பெரிய அளவில் கடைசியில் கர்நாடகாவோட டிஜிபியாக இருக்கலாம், அது ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு விவிஐபி போஸ்ட் வாங்கியிருக்கலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் மிகப்பெரிய ஒரு பதவிக்கெல்லாம் போயிருக்கலாம். ஆனால் அவர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த போலி திராவிடம் வேஷம் போட்டு தமிழ்நாட்டு மக்களை சுரண்டி கொண்டிருக்கும் திமுகவை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தன்னோட உயரிய பதவியை கைவிட்டுட்டு மக்கள் சேவைக்காக அவர் வந்தார். அவர் வந்த பின்னாடி நிறைய இளைஞர்கள், எப்படி விஜய்க்கு எப்படி இளைஞர்கள் இன்னைக்கு வர்றாங்களோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பெரும் எண்ணிக்கையிலான இளைஞர்கள் மட்டுமில்லை அனைத்து தரப்பினரும் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கினார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பாஜகவோட என்ட்ரி தமிழ்நாட்டுக்குள்ள இப்படிதான் இருந்துச்சு, இப்படிதான் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த சூழ்நிலையில நாளை மறுநாள் வெளியாகும் தேர்தல் முடிவுகளில் கண்டிப்பாக இதுவரை இல்லாத எண்ணிக்கையில் பாஜக எம்எல்ஏக்கள் வரப்போறாங்க. அந்த எம்எல்ஏக்கள் வந்து தமிழ்நாடு மாநில அரசோட திட்டங்களுடன் மத்திய அரசின் திட்டங்களையும் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்க போறாங்க. ஏற்கனவே நம்மோட பழைய பதிவுகளில் நம்ம பேசியிருக்கோம். காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகள் ஆண்ட காலத்தை விட நரேந்திர மோடி பிரதமராக பங்கேற்று வரை நிறைய திட்டங்களை பொதுமக்களுக்காக கொடுத்திருக்கார். அந்த திட்டங்கள் எதுவுமே வந்து மத சார்பில் வந்து ஒருத்தருக்கு உதவுறதாக இன்னொருத்தருக்கு உதவாததாக அப்படி எல்லாமே கிடையாது. அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே காமனா ரொம்ப அதிக எண்ணிக்கையில் ஏழைகளுக்கும் பெரிய பயனை கொடுக்கக்கூடிய இந்த முத்ரா லோனு. முதலெல்லாம் வந்து ஒரு பேங்க்ல லோன் வாங்கினோன்னா ஆஃபீஸ் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும்பாங்க. பட் ரோட்ல பூக்கடை வச்சுக்கிறவங்க, தள்ளுவண்டிக்காரங்களுக்கு எல்லாமே லோன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஏழைகள் பொருளாதாரத்தை பெருக்கிறதுக்கான நிறைய திட்டங்களை கொடுத்திருக்காரு. இதையெல்லாம் விட மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் ஒரு காலத்தில் வந்து இஸ்லாமிய மக்கள் அதை வந்து வெறுத்தாங்க. அது வந்து ஹராம், அப்படி ஏதோ கடவுளோட இதுக்கு அது எதிரானதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கு அந்த புள்ளி விவரங்களை எடுத்து பார்த்தா இஸ்லாமிய மக்கள் மிக பெரும் எண்ணிக்கையில் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைந்திருக்கின்றனர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பிரதமர் நரேந்திர மோடி வந்து அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஏராளமான திட்டங்களை கொடுத்ததால் அந்த திட்டங்களால் பயனடைந்தவர்களை பாஜகவுக்கு ஆதரவளிக்கும் விதத்தில் மாற்றும் பணிகளை இந்த எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டில் பண்ணுவாங்க. ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்ணாமலையும் தொடர்ந்து பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்க்கிறதுக்கு பெரிய அளவில் ஒர்க் பண்ண போறாரு. ஸோ இதுகெல்லாம் சேர்ந்து அடுத்த தேர்தலுக்குள்
பாஜகவை ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிச்சயமாக பாஜக இனி பெருமளவில் வலுவடையும் அப்படிங்கிற இந்த தகவலையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த தகவலோட இந்த பதிவை முடிச்சுக்குவோம். இன்னும் வேறு சில தகவல்களோட அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.